முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ன்னு நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய திட்டங்கள் பணிகள் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே சலுகைகள் அவருடைய இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 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 50 பேர் வந்து அரசியல் வந்திருக்காங்க, யாருமே ஜெயிக்கல. அது ஜெயிச்சவர் எம்ஜிஆர் ஒன்று தான். எதிர்கட்சி தலைவருக்கு தகுதியானவர் எடப்பாடி தான். இப்போ கூட நல்லா இலவசமாக பொங்கலுக்கு நல்லா சேவை பண்ணிக்கிறார். ஆட்சி அரையணையில் அமர்வார், அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம லேடிஸுக்கு சரி எல்லாருக்குமே நல்லது. 50 வருஷமாக அவங்க அப்பாவோட இருந்து கஷ்டப்பட்டு வந்தது நல்ல வரவேற்றோம். அனுபவம் அரசியலுக்கு வந்தால் அனுபவம் வேணும், அனுபவம் கம்மி. முதலமைச்சருக்கு அவர் தகுதி இல்லை. என்ன சொல்கிறதுனா ஏதோ பணத்துக்காக இப்போ நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்னா அவர் பேசுகிறாரு. கட்சியில் வந்த பிறகு பிடிக்காதுப்பா, ஏதோ படம் நடிக்கிறாரு, ரசிக்கலாம், அவ்வளோதான். இன்னொன்று எனக்கு டிஎம்கே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமர்வார், ஆட்சி அரையணையில் அமர்வார், அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கே வந்திருக்காரு. என்ன அடித்தளமே என்ன கட்டமைப்பே பண்ணல. அவர் எப்படி கட்சி நடத்த முடியும்னு என்னுடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் மாவட்ட பொறுப்பாளர் அமைக்கலை. இதுவரை முதல் தேர்தல் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த கட்டமைப்பும் பண்ணல. ஏதோ நானும் முதலமைச்சர் மூலம் சொல்கிறாரு, பார்க்கலாம். அவர் ஆசையும் கெடுப்பானு சொல்லி தான் ஆகணும். ஸ்டாலின் அங்கிள்னி அப்பாடி குழந்தைங்க சொல்லுது, அவர் அங்கிள்னி சொல்கிறாரு. அதான் வித்தியாசம். அப்பாடி குழந்தைங்க சொல்லுது, அவர் அங்கிள்னி சொல்கிறார். இது ஒன்று போய் ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. சீமானுடைய ஒரே இது தனித்து போட்டிடுறாரு. அவருடைய பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம். வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகின மாதிரி களத்தில் இறங்குறாரு. எப்போ இதோட 3-4 வாட்டி இறங்கிட்டாரு, அடுத்த வாட்டி இறங்கி பார்க்கலாம். அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு தேடிக்கிட்டார்ல. தனித்து போட்டிட்டு எனக்கு இவ்வளோ ஓட்டுக்குன்னு 8% ஓட்டு இருக்கு காட்டுறாருல, அது பெரிய விஷயம் தானே. அவருடைய செயல்பாடு ஏதோ அம்மா சசிகலா புண்ணியத்தில் வந்தார். இப்போ அவர் செயல்பாடு நம்ம சொல்ல முடியாது, சொல்றதுக்கு தகுதி இல்லை. அடிப்படை பாருங்க சார், அடிப்படை பாருங்க. மக்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இந்த 5 வருஷமா கொரோனா காலத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொரோனாவுக்கு 4000 ரூபா கொடுத்தாரு தமிழக முதல்வர் இப்போதைக்கு இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய திட்டங்கள் பணிகள் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே சலுகைகள். இப்போ மக்களுக்கு 1000 ரூபா, அப்புறம் பொங்கல் போனஸு, மற்றபடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் நடைமுறை வாழ்க்கைக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாமல் இருந்தாலும் தப்பு தானே. இப்போ 3000 கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு எவ்வளோ நன்மையாக எல்லாம் பயக்குது, என்னென்னமோ பண்ணிருக்காங்க. சேலை எடுத்துருக்காங்க, பொங்கலுக்கு புடவை எடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. கரும்பு எல்லாமே வாங்கியிருக்காங்க. அந்த இது யூஸ் ஆகாது, கொடுக்காம இருக்காது. இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்களே. அவர் நல்ல மனிதர் தான், வரணும். எலெக்ஷன் செவிச்சு பார்க்கட்டும். அவரும் வேட்பாளர் நிற்கிறாரு. எல்லாம் அதிமுக பழைய இது இருக்குது, அவங்க தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து கூட வந்தாலும் வரட்டும் செவிச்சு பார்க்கட்டும். சீமான் பேசிக்கிட்டே தான் இருக்கார். அவரும் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது. அவரும் வரட்டும். விஜய் வருவார், மக்கள் ஓட்டுகளை பிரிப்பார். ஆனாலும் அவரை சுற்றி இருக்கிற இந்த அவர் நல்லவராக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிற அந்த செயலாளர் பொருளாளர்லாம் எல்லாம் புதுசு ஆளுங்க. அவங்களாம் எங்கே கொண்டு போய் விடுறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் புது ஆளுங்க. அவங்களுக்கு வேறு அரசியல் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த சூழ்நிலை பொறுத்த மாதிரி போடுவோம். அவர் ஒரு நடிகராக தான் பார்க்குறோம், அவர் அரசியல் இதில் நம்ம அந்த நேரத்தில் நம்ம பார்க்கல. விஜய் ஒரு நடிகராக தான் பார்க்குறோம். அனுபவம் அரசியலுக்கு வந்தால் அனுபவம் வேணும், அனுபவம் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 பேர் அரசியல் வந்திருக்காங்க, யாருமே ஜெயிக்கல. அது ஜெயிச்சவர் எம்ஜிஆர் ஒன்று தான். சீமான் வாய்ஸ் அவடாலில் வீரரடி. மற்றபடி அவர் செயலில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஒரு பொதுநலம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு இது தமிழ் தேசியன்ற ஒரு பசுத்தோலை போத்தின்னு உலா வர்றாரு. பிரபாகரன் ஃபோட்டோ காட்டி ஒரு இளைஞர்களை மயக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவருடைய சுயநலம் தான் இருக்கா தவிர பொதுநலம் அவருக்கு இல்லை. விஜய் இன்னும் அவர் குழந்தை தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். அவர் சினிமாவில் வேணால் இதாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். அரசியலில் அவர் 0 தான். அதாவது அவர் நடத்துகிற மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது, அரசியல் மெச்சூரிட்டி கிடையாது. ஒரு சினிமா டயலாக் தான் அவருடைய இதில் இருக்கிறத தவிர அரசியல் நாகரிகம்னு தனியாக இருக்குது, சினிமா டயலாக் தனியாக இருக்குது. சினிமா டயலாக்கை கொண்டு அரசியல் நாகரிகத்தில் சேர்க்கக்கூடாது. அதனால் அதுலேருந்தே தெரிஞ்சிடுது அது அவருக்கு அரசியல் அனுபவம்
அரசியல் இது தெரியல. எதிர்க்கட்சி தலைவருக்கு தகுதியானவர் எடப்பாடி தான். மற்றபடி அவர் முதலமைச்சருக்கு அவர் தகுதி இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டு நலன்களை வந்து மத்திய அரசுக்கு விட்டு கொடுத்தது தான் அவருடைய செயலாக இருக்க தவிர மத்திய அரசுக்கிட்ட இருந்து தமிழ்நாடு உரிமையை கேட்டு வாங்குறதுக்கு அவரால் முடியல. அதாவது இப்போ சொல்கிற நீங்கள் இது ரன்னிங் ரேஸில் முதலமைச்சர் ரேஸில் முதல் ஆளாக இருக்கிறது அவர் தான். ஏன்னா அவருடைய 2021க்கு முன்னாடி அவருடைய இது வந்து செயல்பாடுகளை வந்து மக்களுக்கு தெரியல. அவர் கலைஞர் புள்ள என்ற ஒரு இமேஜில் தான் வராரு. இவருக்கு இன்னும் முதலமைச்சர் ஆக தெரியாது. சில ஜோசியருங்களாம் சொன்னாங்க இவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 21க்கு அப்புறம் அவர் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் 6 or 4 தான். அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சர்களுடைய கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் பர்சன்ட், அதாவது விராட் கோலி போல் 11 வீரர்களில் விராட் கோலி எப்படி ரன்னிங் அடிக்கிறாரோ அதுபோல் 32 ஸ்டேட்டில் இருக்க முதலமைச்சரில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதில் இருக்கார். சீமான் வந்து என்ன சொல்கிறதுனா அவரோட பேச்சு இப்போது சமீப காலத்தில் வந்து சரி கிடையாது. என்ன சொல்கிறதுனா ஏதோ பணத்துக்காக இப்போ நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்னா அவர் பேசுகிறாரு, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவரோட பேச்சு சரியில்லை. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா அவர் மக்களுக்காக பேசுகிற மாதிரி தெரியல, அவருக்காக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பிரபாகரன் தலைவர் அதே பிரபாகரன் ஒரு காலத்தில் அவர் தீவிரவாதி தானே சொன்னார். விஜயை பற்றி சொல்லணும்னா அவரோட பாலிடிக்ஸ் பார்த்தா வீட்டு உள்ளதாக இருக்குது, பாலிடிக்ஸ் வெளியிலே இல்லை. அது நல்லாவே தெரியுது. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட அந்த 41 பேர் இறந்து போனாங்க, நல்லா பார்த்தீங்க. அது எல்லோரும் பார்த்துருப்பாங்க, எல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த 41 பேர் மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கட்சி வெளியே வந்தார் பார்த்தீங்களா? நீங்கள் தான் களத்தில் நிற்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும், நீங்கள் தான் நின்று பார்க்கணும். எதுவுமே பார்க்கல, நீங்கள் எதுவுமே செய்யலை. இறந்தவங்களை தேடி தான் நம்ப போகணும். இப்போ ஒரு வீட்டில் இழவு நடக்குது, எங்கள் வீட்டில் இழவு நடக்குதுன்னா என்ன தேடி தான் வரணும்னா பாடியை தூக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? எடப்பாடி அவர் வந்து இப்படி காட்டுறதுல தான் இருக்கார். லாஸ்ட் வரையும் இப்படி தான் காட்டுறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் கூட கிடையாது, ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோத்த உடனே 1600 ரூபா மேட்ரு சொன்னாங்க. தந்தி சேனலில் ஒரு லேடி ஒருத்தவங்க பேட்டி எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1500 ரூபா நடைமுறைக்கு ஒத்து வராது, அது கொடுக்கறது கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னார். அதே மனுஷன் தான் இப்போ 2000 ரூபா சொல்கிறாரு. எப்படி கொடுப்பாரு? ஸ்டாலினை பொறுத்தவரையும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ஆட்டோக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோவில் வேலை இல்லாமல் இருக்கா. அது ஒரு தப்பு தான். நம்ம கவர்மெண்ட் அது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகளிருக்கு அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாங்க. எவ்வளோ பேருக்கு விடியல் பேருந்து எவ்வளோ பேருக்கு அது நல்லதாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இப்போது இந்த காலத்தில் ஒரு 10 ரூபா மிச்சமானாலும் அந்த 10 ரூபா வச்சு அவங்க எவ்வளோ ஒரு விஷயம் பண்ணலாம். ஒரு டீ சாப்பிட்லாம். அவங்க அந்த ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு 10 ரூபா போகிறதுக்கு வரத்துக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 20 ரூபா. அந்த 20 ரூபா சேர்த்தாலே மாதம் எவ்வளோ வருது? அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். இன்னொன்று எனக்கு டிஎம்கே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இருக்கட்டும், கட்சியில் வந்தவருக்கு பிடிக்காதுப்பா. ஏதோ படம் நடிக்கிறாரு, ரசிக்கலாம், அவ்வளோதான். ஆட்சியில் வந்துருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, உலகத்தை நல்லா சேவை பண்ணுறாரு. முக ஸ்டாலின் பண்ணுறாரு, கொஞ்சம் பிடிச்சிருக்குது. இப்போ கூட நல்லா இலவசமாக பொங்கலுக்கு நல்லா சேவை பண்ணிக்கிறாருப்பா, நல்லா செய்கிறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் பெருமை பெற அவர் செய்கிறத. ஏன்னா இப்போ இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம லேடிஸுக்கு சரி எல்லாருக்குமே நல்லது. என்ன ஒன்று அழிக்கணும்னு நினச்சா இந்த பசங்க கெஞ்சி அடிக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று கொஞ்சம் அழிச்சிட்டாருன்னா இவரை வந்து யாரும் நீக்கவே முடியாது. முக ஸ்டாலினுமே யாரும் நீக்கவே முடியாது. சீமான்ஸ் அவர் தான் வர வேண்டிய இந்த டைமுக்கு. இந்த சூழ்நிலையில் அவரை தவிர வேறு யாருக்கும் எங்களுக்கு சரிப்படலை. இந்த சாட்டன் எல்லாம் 50 வருஷமாக பாடுபட்டு கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் இப்போ வந்து உடனே நாற்காலியில் உட்காருன்றது அது சரிப்பட்டு வரலை. 10 வருடம் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் செயல் திட்டம் எதுவுமே சரியான முறையில் இல்லை. கூட்டம் எல்லாருக்கும் கூடும், சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? அவர் கஷ்டப்பட்டு 50 வருஷமாக அவங்க அப்பாவோட இருந்து கஷ்டப்பட்டு வந்தது நல்ல வரவேற்றோம். ஆனால் அவருடைய செயல்பாடு இப்போ சரியில்லை. எதனால் திருப்தில்னா அவர் உடல்நல கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால அவருக்கு எந்த விஷயமும் அவர்கிட்ட போக முடியல. எதுவுமே தெரிவிக்கப்படாமல் நிறைய உளவுத்துறையிலேருந்து எதுவுமே அவர்கிட்ட நெருங்க முடியாத சூழ்நிலை. அவர்
எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும்போது அவர் கிட்ட போது அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் கொடுக்குறாரு. முன்னாடியே காலையில் டெய்லி எழுந்து அதை நியூஸ் பார்த்து அது சொல்யூஷன் இதுன்னு அவர் சரி பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த சட்ட ஒழுங்கில் நிறைய சீர்கெட்டது, போதை, கொலை, கொள்ளை நிறைய இருக்குது.